புனித 2ஆம் யோவான் பவுல் திருத்தந்தையாக இருந்தபொழுது 1986 ஆண்டு கேரளாவிற்கு வந்தார். அல்போன்ஸ் அம்மாவிற்கு முத்திப்பேறு பட்டம் வழங்குவதற்காக வந்திருந்தார். நிகழ்ச்சிகள் அனைத்தும் முடிந்த பின்பு களைப்போடு தான் தங்கியிருந்த அறைக்கு திரும்பினார். இரவு 11 மணியைப் போல அவரது அறை கதவு திறக்கும் சப்தம் கேட்டது. சப்தத்தை கேட்டதும் அவரது செயலாளர் வெளியே வந்தார். திருத்தந்தை அவரிடம், இங்கு ஆலயம் எங்கிருக்கிறது என்று கேட்டாராம். அவரும் வழிகாட்ட திருத்தந்தை நடுஇரவு 12:30 மணி வரை ஆலயத்தில் இருந்துவிட்டு தன் அறைக்கு திரும்பினாராம். திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் எவ்வாறு ஜெபத்தை தன் வாழ்வின் ஆதாரமாக கொண்டிருந்தார் என்பதற்கு இந்நிகழ்ச்சி ஒரு சிறு உதாரணம். இன்றைய 2 வாசகங்களுமே ஜெபத்தை பற்றி பேசுகின்றன. இஸ்ராயேல் மக்கள் பாரசீகர்களுக்கு அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களை ஆண்ட மன்னர்களில் ஒருவர் அகஸ்வேர் என்பவர். அப்பொழுது எஸ்தர் என்ற யூத பெண் அரசியாக இருந்தாள். அகஸ்வேர் பேரரசனுக்கு அடுத்த நிலையில் இருந்த ஆமான் என்பவன் யூதர்கள் அனைவரையும் அழிக்க தேடினான். அரசனின் அனுமதியை பெற்று யூதர்களை ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் அழித்தொழிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்து தன் மக்களுக்காக இறைஞ்சி மன்றாடினாள். இதுவே இன்றைய முதல் வாசகம். பின்பு எஸ்தர் அரசி எடுத்த முயற்சியின் காரணமாக யூதர்களை அழிக்க தேடிய ஆமான் எவ்வாறு அழிக்கப்பட்டான் என்பதையும் எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கின்றோம். இறைவனிடம் மன்றாடுகின்ற பொழுது நம் ஜெபம் கேட்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துகின்றது எஸ்தர் புத்தகம். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்ற இயேசுவின் வார்த்தைகள் ஜெபத்தின் மட்டிலான நம் ஆர்வத்தை தூண்ட வல்லவையாக இருக்கின்றன. மேற்கூறப்பட்ட வார்த்தைகளில் கேளுங்கள் என்பது நமக்கு தேவையானவற்றை குறித்து கடவுளிடம் கேட்க வேண்டும் என்பதை குறித்து காட்டுகிறது. தேடுங்கள் என்கின்ற வார்த்தையானது கடவுளை நம் வாழ்வின் இலக்காக நாட வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றது. பழைய ஏற்பாடின் பின்னணியில் தேடல் என்கின்ற வார்த்தையானது பொருட்களுக்கான தேடலை சுட்டிக்காட்டவில்லை, மாறாக கடவுளுக்கான தேடலை சுட்டி நிற்கின்றது. இணைச்சட்டம் 4:29 உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால், உங்கள் முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள் என்று வாசிக்கின்றோம். எரேமியா 29:13 நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று வாசிக்கின்றோம். தட்டுதல் என்கின்ற வார்த்தையானது இப்படிப்பட்ட தேடலில் தடைகள் வந்தாலும் அவற்றால் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து நம் தேடலில் நிலைத்திருக்க கடவுளது இறை இரக்கத்தின் கதவுகளை தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருப்பதை சுட்டி காண்பிக்கிறது. வேறு வகையில் சொல்ல வேண்டுமெனில், ஜெபம் என்பது கடவுளிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பது மட்டுமல்ல, அது ஜெபத்தின் ஒரு பகுதி மட்டுமே. அதைவிட மேலானது கடவுளை முழு மூச்சாக, அதாவது முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் தேடுவது. இப்படிப்பட்ட தேடலில் தடைகள் வந்தால் கூட மனம் சோர்ந்து விடாமல் அந்த தேடலில் நிலைத்திருப்பது. அன்புக்குரியவர்களே, நம் பொருளாதார தேவைகளையும் உறவு தேவைகளையும் கேட்கின்றவர்களாக மட்டும் இருந்தோம் என்றால் நாம் நம் ஜெபத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, ஜெப வாழ்வை முழுமையாக அணுகவில்லை என்று அர்த்தம். கேட்பதோடு கடவுளை அதிகமாக தேடக்கூடிய நபர்களாக வாழ முயற்சிப்போம். ஜெபம். இறைவா, ஜெபிக்கின்ற மனிதர்களாக, அதிலும் குறிப்பாக சரியான அணுகுமுறையோடு ஜெபிக்கின்ற மனிதர்களாக எம்மை மாற்றும். ஆமேன்.